பாஸ்டர் பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? இது முக்கியமான விஷயமா? பிரதர், ஒன்றும் இல்லை, நம்ம சர்ச்சு கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருக்கோம். வேலை தீவிரமா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு சபையில உள்ள ஒரு முக்கியமான ஒரு விசுவாசி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் பண்ணிடலாம். எவ்வளவு அமௌண்ட் மட்டும் சொல்லுங்க. பிரதர், நமக்கு ஒரு 5 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா இருக்கிற வேலையில அடுத்தடுத்துன்னு சொல்லி அந்த ஃபண்டிங்கை வச்சு நம்ம பெஸ்டா பண்ணிடலாம் பிரதர். 10 கொடுத்துருவோம் பாஸ்டர். அதில் என்ன, நம்ம சர்ச்சு தானே, 10 கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம் பிரதர், இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாஸ்டர், சர்ச்சு திறப்பு விழாக்கு நம்ம கல்வெட்டில் வந்து தொழிலதிபர் சாமுவேல் குரூப் அப்படின்னு பெருசாக போட்டுருங்க. இது வேணா பாஸ்டர்? கண்டிப்பா பண்ணிடுவோம் பிரதர். இவ்வளவு கலவை நீங்க ஹெல்ப் பண்றீங்க, இதை கூட நம்ம சர்ச்சில் இருந்து பண்ண மாட்டோமா? ரைட். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். சரி ரைட். டேய் பசங்களா, இங்கே வாங்க. நீ அந்த டேபிள் எடு, நீ அந்த செக்யூரிட்டி கூட்டு வா. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் கீறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றார். அருமையான பாட்டு போடுறா. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? கார்லாம் கழுவியாச்சா? ஆமா ஐயா, அதெல்லாம் கழுவிட்டேன், சாயங்காலமே கழுவிட்டேன். சரி, என்னைய பார்க்க யாராட்டும் வந்தாங்களா என்ன? இல்லையா, இப்போ வரைக்கும் யாருமே வரலையா? சரி ரைட், ஓகே, வந்தா சொல்லுங்கண்ணே. சரிங்க. ரைட். தம்பிங்களா, ஊருக்கு வர போகணும். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் காரில் தூக்கி போட்டுருங்க. ஆனால் லக்கேஜையும் உள்ளே ஏற்றிருங்க, சரியா? டிரைவர் வர இல்லைடா, சரக்கறக்க போட்டு மறந்துடாதீங்க. தெளிவாக தானே இருக்கீங்க? ரைட். அண்ணா, சாமுவேல் ஐயா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. அப்படியாண்ணா, அவங்கள பார்த்து பேசலாமா? ஒரு கல்யாண விஷயமா பேச வேண்டியது இருக்குது. பேசலாம். நான் போய் கேட்டு வரேன். ஐயா, உங்க பேர் என்னையா? பொன்ராஜையா? இந்த கேட்டு மட்டும் வந்துடுறேன். சரிங்க ஐயா. நம்ம ஊரோட ஒரு ஆள் வந்து கல்யாண விஷயமா உங்களை பார்க்கணும்னாங்கய்யா, வர சொல்லவாயா? வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயாட்ட கேட்டேன், உங்களை உள்ள கூப்பிட்டாங்கய்யா. சரிங்க ஐயா, வாங்க. ஐயா சாமுவேல் ஐயா. வாயா பொன்ராஜே, சேர போடு. அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் எப்படியும் நல்லா இருக்கேன். இருந்தா சரிதான் ஐயா. ரைட். அப்புறம் தொழிலாம் எப்படியே போகுது? அதெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவர் கிருபையினால நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேலை தான் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு விளைச்சலும் இல்லையா, எல்லாம் மழையும் இல்லை, எதுவுமே இல்லை. விவசாயம் அப்படியே டல்லாக தான் போயிட்டு இருக்குது. நல்லா தான் போயிட்டு இருக்கா? நம்ம பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணுலாம் நல்லா இருக்காயா. அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருந்தேன். வர்ற ஜூலை மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாங்கிற மாதிரி வந்தேன்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு கல்யாணமா? ஆமாம், சின்ன வயசில் பார்த்தது, கல்யாண வயசு வரான்ட்டுன்னு. ஆமாய்யா. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் செலவுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? லோன் எதுவும் எடுக்கீங்களா? வீட்டில் செழிப்பாக வச்சுருக்கீங்களா? இல்லையா, அப்படிலாம் இல்லையா. வியாபாரம் டல்லாக போகிறதுனால எதுவும் இல்லை. அதான் உங்கள்கிட்ட உதவி கேட்கலாங்கிற மாதிரி. அதில் என்ன இருக்குது? தயங்கி கேட்கீங்க. எவ்வளோ வேணும்? ஐயா, ஒரு 1 லட்சம் கிடைக்குமா? நான் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே எப்படியாவது செட்டில் பண்ணிட்டு தான் வர்ற இதுக்குள்ளே. ஐயோ, என்னையே பேசுறீ? சொந்தக்காரன் வேற ஆயிட்ட, ஒரே ஊர் வேற. 1 லட்சமா? 2 லட்சமா கொடுத்துரும். 2 லட்சமா? ஐயா, ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம்யா. சந்தோஷமா இரு. நான் பசங்களை சொல்லி கொடுத்து விட்றேன். சரிங்க. பசங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன். சரியா? ரைட். சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க. பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சா? இல்லையா, அது இனிமேதான் அடிக்கணும். இனிமேதான் அடிக்கணுமா? சரி. வேற ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேரு கீழே தொழிலதிபர் சாமுவேல் குரூப் அப்படின்னு ஜம்முன்னு போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா போடலாம், கண்டிப்பா போடலாம். சந்தோஷம். வாங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? என்னய்யா, ஐயாவை பார்க்கணுமா? ஆமா, இன்னைக்கு கேட்ட ஐயா இருக்காங்களா? ஐயா உள்ளதான் இருக்காங்க. ஒரு வாரத்தை கேட்டு மட்டும் வந்துடுறேன். என்னய்யா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயா, இந்த எப்பவுமே அடிக்கடி இந்த பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டணும்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்து பார்க்க வருவாங்களா ஐயா? ஆமா, அவங்க வந்திருக்காங்க ஐயா. நான் இருக்கேன்னு சொல்லிட்டியா? ஆமா ஐயா, கேட்டாங்க, சொல்லிட்டேன். யாரையா நீ கேட்டுட்டு சொல்லக்கூடாதா இருக்கேன் இல்லையான்ட்டு? இல்லையா, கேட்டாங்கனால ரெகுலரா வரோம் மனுஷன். கூட்டாப்போ. சரிங்க. சரி, நல்ல ஆள் வந்து வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு இதுவே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு.
பசங்களா பணத்தை எதுவும் வெளியே தெரியுற மாதிரி வச்சுருக்கீங்களா? ரைட் அண்ணட்டையும் இல்லை, அண்ணனும் உள்ளே வச்சுட்டேன். ரைட் ஓகே. நம்ம வேற வந்துட்டு ஒரி பண்ணுவான். சரி வரட்டு. ஐயா உங்களை உள்ளே கூப்பிட்டாங்கய்யா. சரியா, அப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. ஐயா. வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். என்ன விசேஷம்? ஒரு 3-4 டைம் பார்க்க வந்துட்டேன். சரி. நம்ம பையனோட படிப்பு விஷயமா தான். நாளைக்கு தான் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் நாளாம். கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கய்யா. ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலை விட்டே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்கய்யா. அவன் மட்டும்தான் எங்கள் குடும்பத்திலே படிச்சுட்டு இருக்கான். அவன் மட்டும்தான் நல்லா படிக்கட்டும்யா. அவன் படித்து அவன் வாழ்க்கையை பார்க்கணும்லையா. நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கய்யா. ஐயா, ஊரில் எல்லாட்டையுமே கேட்டேன்யா, யாருமே காசு இல்லைன்ட்டாங்கய்யா. சொந்தக்காரங்கிட்டையும் கேட்டேன், அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் இல்லைன்ட்டாங்கய்யா. நானும் ரொம்ப வயசாகிட்டு முன்னாடி மாதிரி வேலை பார்க்க முடியல, கூலி வேலை தான் பார்க்கேன்யா. அந்த சம்பளம் சோத்துக்கு கூட காண மாட்டேங்கியா. நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கய்யா. ஏதாவது கடன் வாங்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி நகை எல்லாமே கடனில் தான் ஏன் இருக்குது. நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கய்யா. அவன் இந்த ஒரு டைம் ஃபீஸ் கட்டிட்டானா அவன் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான்யா. அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கய்யா. அல்ல அவன் படிக்க முடியாமல் போயிருயான். திரும்பி அவனும் எங்களை மாதிரி கஷ்டப்படுவான்யா. சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிட்டு. என்ன பண்ணேன்னே தெரிலையே. இத்தனை டைம் வந்துட்டு போகிறேன். நானும் காசு வச்சு ஏதாச்சும் கொடுத்துடலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. பசங்கள்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், தம்பி நம்ம அண்ணன் வருவார், கொடுக்கலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. படிப்புக்குன்னு வேற கேட்டுவிட்டேன். நிம்மதியே இல்லை. என்ன பண்ணேன்னு தெரியலையே. சுத்தமாக கையில் காசு இல்லை. படிப்பு வேற சொல்லிட்டேன். நீ அதுவும் ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல, நிறைய டைம் வந்துட்டேன். ஒன்றும் கை ஓட மாட்டேங்க, காலை ஓட மாட்டேங்க. என்ன பண்ணலாம்? பசங்கிட்ட வேணா கேட்டுப்பாரு. இன்னைக்கு நைட்டு கூட நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போனோம். ஆனால் டீசல் போட வர காசு இல்லை. பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு. உன்னா எல்லாரும் கிளம்பிடுறான், பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு. எல்லாரும் வந்து நமக்கு போட்டி ஆயிடுறான். ரொம்ப முடியல, போராட முடியல. பிஸ்னஸ் தொழில் எல்லாமே ஜீரோ. சொல்லப்போனால் அதான் ஓ நிலமை தான். வெள்ளையும் ஜொலைமா தான் இருக்கேன். மற்றபடி அதே தான், ஒன்றும் இல்லை. டீ குடிக்க கூட இது இல்லாமல் இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமையாயிட்டு. வந்துட்டு சொல்கிறதுக்கு என்ன, என் பிள்ளைகளுக்கே ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் வெளியே கடன் வாங்கி தான் கட்டியிருக்கேன். வெளியே சொன்னால் கேவலம். இது எங்கே போய் சொல்கிறேன். இப்படி தான் நம்ம நிலமை போயிட்டுருக்கவனே. ரொம்ப கஷ்டம். அடுத்த மாதம் ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கு, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன்ட்டு. அடிச்சிடும் ஜாக்பாட் தான், பயங்கரமான ஆசீர்வதிப்பாருன்ட்டு. ஃபஸ்ட்டு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே நீ என்ன தேடி வரான்டா அவனை, நானே வந்துடுறேன். வந்து மொத்தமாக அவன் கையில் கொடுத்துட்றேன். சரியா? எவ்வளோ வேணும்? 25,000. 30,000 கொடுத்துட்றேன். அவ்வளோதானே, சந்தோஷமாக இருந்துக்க. இந்த மாதம் இல்லை, இந்த டைம் இல்லை நம்மள்கிட்ட. சரியா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. படிப்புன்னு வேறு சொல்லிட்டேன். மனசுலாம் புண்ணாக இருக்குது. சரி, அடுத்த மாதம் கவனிச்சிருவோனே. ரைட். பார்த்தீங்களா? ஆமாய்யா, பார்த்தாச்சியா. அவன் அடுத்த மாதம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் தான் இவனை பார்க்க முடியும். அப்படியா? ஆமாய்யா. ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, பேராதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க மட்டும் கொஞ்சம் கேளுங்கய்யா. சரி கேளுங்கய்யா. ஒரு கோமாளிப்பையா ஆளுங்க நல்லா கிளம்பி வந்திருக்கான் பாருங்க காசுக்குன்ட்டு. அடிச்சு எத்தனை வாட்டி தான் சொல்லி அனுப்ப வேணாலாம். நம்ம எப்படி நம்ம சமாளிப்பு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ சூப்பராக அனுப்பிவிட்டோம் பார்த்தியா? நம்ம நடிப்பு பார்த்தியா? அதான் கலக்கிடலாம். ஐயோ கொஞ்ச நேரத்தில் நம்ம நடிகன் ஆகிட்டான். அவன்னா வந்துடுறாங்க, ஃபீஸை கட்டு அதை கட்டுன்ட்டு. அவனுக்கு கட்டுறதுக்கா நான் உழைக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் உழைக்கேன். என் பொண்டாடி நல்லா இருக்கணும், அதுக்காண்டி அவனுக்கு நீ நல்லா இருக்கணும் அவ்வளோதான். என்ன சொல்லுங்கடே. அவனுக்காண்டி உழைக்க நல்லா வந்திருக்கான் பாரு, காசு கொடுங்க ஃபீஸு கொடுங்கன்ட்டு. இனிதான் அவனெல்லாம் உள்ளே விடக்கூடாது. சரியா? இனி அவன் செக்யூரிட்டியை சொல்லணும், நீ அவன் வந்தால் உள்ளே விடக்கூடாதுன்ட்டு. என்னையாது இப்படிதான் இருக்கு. சரியா? வருத்தப்படாதீங்க.
ஏதாவது நல்லது நடக்குயா, பார்த்து போயிட்டு வா. சரியா. ஷோ. ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா நீங்களே அவர் பேசுனதை கேட்டீங்களா ஐயா? இதுதாயா அவருடைய உண்மையான புத்தி. வெளியே தாயா சும்மா நான் என்னமோ 4 பேருக்கு உதவி செய்கிறேன்ட்டு வெறும் பந்தாதாயா. இதுதாயா அவருடைய உண்மையான புத்தி. அவரெல்லாம் காசை எதுக்கு தெரியுமையா செலவு பண்ணுவார்? கட் அவுட் வைக்கிறதுக்கும் ஊராக பேனர் வைக்கிறதுக்கும், இன்னும் கோயில் கல்வெட்டில் என் பேர் வருமா, இல்லைனா கல்யாண கார்டில் என் பேர் வருமா, அதெல்லாம் பார்த்து தான் அவரெல்லாம் பணம் கொடுப்பாரு. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் வந்து கேட்டால் பணம்லாம் கொடுக்க மாட்டாரியா. ஐயா அவர் முதல்ல எப்படி இருந்தார் தெரியுமா ஐயா? நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ஏழ்மையாக இருக்கீங்க, இதோட மோசமாக இருப்பார்யா பார்க்குறதுக்கு. அவர் இந்த அளவுக்கு ஒரு கோடிக்கணக்கான சம்பாத்தியம் இருக்கியா இப்போ. அந்த அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனால் ஆசீர்வதிச்ச கடவுளையும் அவர் மறந்துட்டாரு. கடவுள் எதுக்கு அவர் ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிறதையும் மறந்துட்டாரியா. கடவுள் எதுக்கு ஆசீர்வதிச்சார்? உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறக்கும், யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு தானே கடவுள் ஆசீர்வதிச்சார். ஆனால் அது அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரியா. நான் தான் சர்ச்சில் கூடயா கல்வெட்டில் என் பேர் இருக்கணும், அறிவிப்பு வச்சாங்கன்னா அதில் என் பேர் இருக்கணும், எல்லாத்துலையும் நான் தான் இருக்காருயா. ஐயா இப்போ நீங்கள் போகும்போது காசு இல்லைன்னு சொன்னாரா? ஆமாப்பா. அவர்கிட்டயா காசு இல்லாமல் இருக்க போகுது. நீங்கள் உள்ளே வாரேன்னு நான் சொன்னது உடனே அவர்கிட்ட இருந்த எல்லா காசையும் ஒழிச்சு வச்சுட்டாரியா. ஒழிச்சு வச்சுட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு உங்கள் முன்னாடி எவ்வளோ ஒரு ஆக்டிங்கய்யா. அப்படியா தம்பி? ஆமாய்யா, நீங்கள் அது தெரியாமல் அவர் பாவம் நினச்சிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆமா தம்பி, நான் தான் ஏமாந்து போயிட்டேன். ஐயா தயவு செய்து இவரெல்லாம் நம்பி திரும்ப வந்து அலைஞ்சிட்டு இருக்காதீங்க ஐயா. உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கியா எனக்கு. என் பையன் படிப்புக்காண்டி இப்படி அலையிறீங்களேயா. ஐயா அப்போ நான் கிளம்புறேன் ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா. ஐயா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த மோதிரம் மட்டும்தான் ஐயா. இது என் பொண்டாட்டிக்குள்ளதுயா. அவள் இறந்து போயிட்டா, அவளுடைய நினைவாக தான் இதை வச்சுருக்கேன் ஐயா. இப்போ நீங்கள் இதை வச்சுக்கோங்க ஐயா. ஐயா நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா. தம்பியோட படிப்பு செலவு இதில் பாருங்க ஐயா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐயா. பிள்ளையோட படிப்புக்காக இப்படி வந்து கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலையா. தயவுசெய்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா. அடகு வச்சு தம்பியை நல்லா படிக்க சொல்லுங்க ஐயா. நல்லா படிக்க வச்சு எப்போ உங்களால் முடியுமோ அப்போ எனக்கு கொடுத்தா போதுயா. ரொம்ப நன்றியா. யாரெல்லாமோ ஊரில் யார்ட்டலாமோ கேட்டு பார்த்தேன்யா, யாருமே தரல. கடைசியில் இவரை நம்பி சரி இவர் தருவார், பணக்காரராக இருக்கிறா நம்பி வந்தேன். இவரும் என்னை ஏமாற்றிட்டார். ஆனால் கடவுளாக பார்த்து உங்கள் மூலமாக என் பையனோட படிப்புக்கு தந்திருக்கேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. ஐயா இருக்கட்டியா, இதில் என்னையா இருக்குது? சரியா தம்பி நல்லா படிக்க சொல்லுங்கய்யா. சரியா போயிட்டு வரேன்யா. சரிங்க ஓகேயா, நன்றி.